நம்ம யூடியூப் சேனலுக்கு வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் என்ன தெரியுமாங்க, வெல்டிங் ராட நான் இன்செர்ட் பண்ணும்போது ஷாக் அடிக்குது ப்ரோ, ரொம்ப டென்ஷன் ஆகுது, இதால உயிர் போயிடுமா, ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கான பதிவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே உங்க வெல்டிங் மிஷினை செக் பண்ண முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப 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 சிம்பிளான வழியை தாங்க நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், அதை எப்படிலாம் நீங்க செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். பொதுவா இந்த மாதிரி வெல்டிங் ஹோல்டர்ஸ்ல நம்ம வெல்டிங் ராட மாட்டும் போது பாத்தீங்கன்னா லைட்டா எர்த்து வரும். இது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதுக்காக வீடியோ உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதுதான் முக்கியமான விஷயங்கள். பொதுவா இந்த மாதிரியான வெல்டிங் மிஷின், இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. இல்லனா இது இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பெரிய வெல்டிங் மிஷின் ஆயில் கூலோ இல்ல ஏர் கூலோ யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் நிறைய ஒர்க் ஷாப்ல இருக்கும். கரெக்டா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுங்க. பொதுவா இந்த மாதிரியான வெல்டிங் மிஷின்ஸை பயன்படுத்தும் போது இதுலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எர்த்து கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கும். அதுவே இந்த மாதிரி பெரிய வெல்டிங் மிஷின்ஸ்ல அந்த மாதிரியான ஃபால்ட் வராது. ஓகே, இந்த ஏசி சப்ளை தான் இந்த வெல்டிங் மிஷினுக்கு கொடுப்போம். நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த அவுட்புட் டெர்மினல் வழியா டிசி சப்ளை வருது, அதனாலதான் நமக்கு ஷாக் அடிக்க மாட்டேங்குது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, மிஷின் உள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உள்ள இருந்து ஏசி சப்ளை வரும் போல் இருக்கு, அதனாலதான் நமக்கு ஷாக் அடிக்குது அப்படின்ற தப்பான புரிதல் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏசி வெல்டிங் மிஷின். ஏசி வெல்டிங் மிஷின்ல நீங்க ஏசி இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஏசி தான் வருமே தவிர டிசி வராது. டிசி கரண்ட் வேற, ஏசி கரண்ட் வேற அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் ஏசினா ஏசி தான் வரும். டிசி வெல்டிங் மிஷின் வேற. ஓகேங்களா? வெல்டிங் மிஷின்ல இந்த இடத்துல டிசி வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கும், அதுதான் டிசி வெல்டிங் மிஷின். இது வந்து ஏசி வெல்டிங் மிஷின். அதே மாதிரி இந்த பெரிய வெல்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, இந்த பெரிய வெல்டிங் மிஷினும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஒயர் வழியா ஏசி இன்புட் கொடுக்குறோங்க. கிட்டத்தட்ட 440 வோல்ட் டூ பேஸ் மிஷின் இது. சோ 440 வோல்ட் கிட்ட இன்புட் கொடுக்குறோம். அவுட்புட் பாத்தீங்கன்னா 40 வோல்ட் வருங்க. நான் இந்த வீடியோலயே சொல்லிட்டேன். இந்த வெல்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏசி தான் அவுட்புட் வருமே தவிர டிசி வராது. இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏசி வெல்டிங் மிஷின் வேற, டிசி வெல்டிங் மிஷின் வேறன்னு. இப்போ நான் செக் பண்றேன், இந்த குண்டு பல்ப் எரியுது. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குண்டு பல்ப் ஒரு ஏசி பல்ப். ஓகேங்களா? ஏசி கரண்ட்ல எரியக்கூடிய குண்டு பல்ப். ஓகேங்களா? இந்த குண்டு பல்ப் டிசி பவர்ல எரியாது. அதாவது பேட்டரியில இருக்கு இல்லையா, அதான் நம்ம டிசின்னு சொல்லுவோம். அந்த டிசி பல்ப்ல டிசி கரண்ட்ல இந்த பல்ப் எரியாது. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஹோல்டர் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ இந்த பல்பை இதுல பிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த மிஷினை நான் ஆன் பண்றேன். பாருங்க, பவர் போர்டுல நம்ம என்ன பண்றோம், இந்த மிஷினை ஆன் பண்றோம். இப்போ இந்த வெல்டிங் மிஷின் ஆன் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த வெல்டிங் மிஷின் ஆன் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வோல்ட் காட்டுது, 205, கிட்டத்தட்ட 205 வோல்ட் இருக்க மாதிரி காட்டுது. இங்க பாருங்க, நான் இப்ப என்ன பண்றேன், என்னோட செருப்பை கழட்டிடுறேன். செருப்பை கழட்டிட்டு வெறும் கால்ல, வெறும் தரையில நான் என்ன பண்றேன், இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு டெர்மினல் இருக்கு பாருங்க, அவுட்புட் டெர்மினல் பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இதுல நான் டைரக்டா என்னோட விரலை கொண்டு போய் வைக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப வச்சுட்டேன். எனக்கு எந்த விதமான ஷாக்கிங்கும் இல்ல. இதுல எனக்கு ஷாக்கிங் இல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட மிஷின்ல இருந்து நான் ஹோல்டர்ல, அதாவது இந்த ஹோல்டர்ல நான் வெல்டிங் ராட மாட்டும் போது எனக்கு எந்த விதமான ஷாக்கிங்கும் இருக்காது. சரிங்களா? நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி நம்ம கை வைக்கிறோம் இல்லையா, இப்படி நமக்கு கை வைக்கும் போது நமக்கு எந்த ஷாக்கிங் இல்ல அப்படின்னு இதை வந்து டிசி வெல்டிங் நினைக்கிறீங்க. டிசி கரண்ட் நினைக்கிறீங்க. டிசி கிடையாதுங்க, ஏசி தான் வரும். அதுக்கு தான் இந்த ஒயரை நான் குண்டு பல்பை செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இப்போ வந்து நான் இதுல உங்களுக்கு எரிய வச்சு காட்டிடுறேன். எரியுதா, குண்டு பல்ப் எரியுது. சோ இது வந்து ஏசி குண்டு பல்ப். ஓகேங்களா? ஏசி பல்ப் இது. இதோ பாருங்க, இப்ப பக்கத்துல வந்து காட்டுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது, இதுல அவுட்புட்ல நம்ம வந்து இந்த ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப 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 லோவா எரியுதா, கிட்டத்தட்ட மெட்டலை உருக்கி வெல்டிங் பண்ணக்கூடிய பவர்ல. ஆனா இந்த குண்டு பல்ப் மட்டும் பாத்தீங்கன்னா லோவா எரியுதா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த வெல்டிங் மிஷினோட பொதுவான பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இந்த வெல்டிங் மிஷினா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி பெரிய வெல்டிங் மிஷின்ஸா இருக்கட்டும், இதோட என்ன பிரின்சிபல் அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் இந்த இருக்கு பாருங்க, இந்த பவர் போர்ட்ல இருந்தா நம்ம கனெக்ஷன் எடுத்தோம். இதுலயே நம்ம செக் பண்ணிடலாம் எவ்வளவு வோல்ட் இருக்குது அப்படிங்கறத. பாருங்க, 0 இருக்கு. இப்ப நான் வோல்ட் செக் பண்றேன். பாருங்க, கிட்டத்தட்ட 226 வோல்ட் இன்புட் சப்ளை இந்த மிஷினுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த 226 வோல்ட் இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் 40 வோல்ட்ல இருந்து 60 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணுதுங்க. அதாவது ஸ்டெப் டவுன் பண்ணுது. அதிகமா இருக்க வோல்டேஜை கம்மி பண்ணுது. வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் எவ்வளவு இருந்து யூஸ்லெஸ் தான். சரிங்களா? அதாவது கரண்ட்ங்கிறது வேற, வோல்டேஜ்ங்கிறது வேற அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வோல்டேஜ் அப்படிங்கிறது வேகம். ஓகேங்களா? கரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இது ஒரு ஒயர். ஓகேங்களா? இந்த ஒயரை ஒரு ரோடா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்ல ஒரு கார் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு கார் மூவ் ஆகுது. இந்த கார் எவ்வளவு வேகத்துல மூவ் ஆகுது, 40 கிலோமீட்டர் வேகத்துல மூவ் ஆகுது. இந்த 40 கிலோமீட்டர் வேகம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வோல்டேஜ். ஓகேங்களா? அட்டன் டைம்ல இந்த ஒயர்ல எத்தனை, இந்த ரோட்ல எத்தனை கார் மூவ் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம வந்து ஆம்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கரண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து ஒரு 10 கார் போகுது இந்த ரோட்ல அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கரண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். வேகம் கம்மியாயிடுது, அதாவது வோல்டேஜ ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு ஆம்ஸ் அதிகப்படுத்துது. சரிங்களா? அப்படி ஆம்ஸ் அதிகப்படுத்தும் போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுல நம்ம வந்து ஆம்ஸ் ரேட்டிங் ஏத்திக்கலாம். சரிங்களா? இதுதான் இதுல இருக்க பிரின்சிபல். ஏசி வெல்டிங் மிஷின்ல ஏசி கரண்ட் தான் அவுட்புட் வருமே தவிர டிசி கரண்ட் வராதுங்க. நிறைய நண்பர்கள் டிசி வருது அதனாலதான் நம்ம தொட்டா எதுவும் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன், ஏசியை விட டிசியும் மோசமானதுதான். சரிங்களா? ஏசிலயாவது வந்து 0 ஸ்டேட்டஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும், டிசில அந்த மாதிரிலாம் கிடையாது.
ஹை வோல்ட்ல நீங்க போய் கை வைக்கிறீங்க அப்படின்னா டிசி மெக்கானிக்ஸுக்கு புரியும், டிசி வயரிங் பண்ணக்கூடிய மெக்கானிக்ஸுக்கு புரியும். ஏசி வேற டிசி வேற, சரிங்களா? டிசியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் கரெக்டா பார்த்து கொடுக்கணும். மேபி எனக்கு ஏசி பத்தி தெரியும், கொஞ்சம் டிசி பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனா டிசி மெக்கானிக்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க, டிசி கரண்ட்ல வேலை செய்யறவங்கள்ட்ட ஹை வோல்ட்ல போய் நீங்க கை வச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன் சடன் டெத்தே நடக்கும். டிசி வந்து அவ்வளவு சீக்கிரம் விடாது. ஏசி சாரி ஜீரோ ஸ்டேட்டஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், சரிங்களா? அதாவது நான் போர்டு இன்னைக்கு வைக்கல, போர்டுல பாத்தீங்கன்னா அதோட சைன் வேவ் பாத்தீங்கன்னா 230 வோல்ட் பீக்ல இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து மைனஸ்ல வரும்போது நடுவுல ஒரு கோடு போகும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ ஸ்டேட்டஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும், சரிங்களா? அதுவே டிசில அந்த மாதிரி கிடையாது. ஸ்டார்டிங் 230னா எண்டிங் வரைக்கும் 230 தான் போகும் அப்படிங்கிறது. 60 வோல்ட் அப்படிங்கிறது மனிதனை கொல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொள்ளாதுங்க. சோ அதனாலதான் நமக்கு வந்து வெல்டிங் ராட இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஷாக்கிங் நம்ம உணர மாட்டோம், சரிங்களா? அடுத்தது நம்ம இதுல வந்து வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே கரண்ட் அதிகமாயிடும், ஓகேங்களா? அப்படி கரண்ட் அதிகமாகும் போது நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிக அளவு கம்மியான வோல்ட்ல அதிக அளவு கரண்ட் வரும்போது அந்த மெட்டல் வந்து உருகி நமக்கு வெல்டிங் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வெல்டிங் ராட மாட்டும் போது எர்த் அடிக்குதுன்னு சொன்னீங்களா, ரெண்டு விஷயத்தால இருக்கும். ஒண்ணு, நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதாவது வெல்டிங் அடிக்கக்கூடிய இடம் வந்து ட்ரையா இல்லாம கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நம்ம உடம்பு வழியா அந்த வோல்டேஜ் அந்த 40 வோல்டேஜ் கூட நம்ம உடம்பு வழியா தான் போகும். நம்ம வெல்டிங் ராட மாட்டும் போது அந்த 40 வோல்ட் நம்ம உடம்பு வழியா தான் போகும். அதனால உங்களுக்கு ஷாக்கிங் உணர்வீங்க, சரிங்களா? அது வந்து பெரும்பான்மையா எதுவும் ஆகாது, அவ்வளவு சீக்கிரம் நம்மள உயிரெல்லாம் எடுத்துறாதுங்க. 40 வோல்ட் அப்படிங்கிறது வோல்டேஜ் கூட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 80-90 வோல்ட்டுக்கு மேல போகும்போது இந்த மிஷின்ல இருந்து அவுட்புட் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஷாக்கிங் உணர்வோம். 100 வோல்ட்டுக்கு மேல போகுது அப்படின்னா சம்டைம்ஸ் சடன் டெத் கூட நடக்கும். சோ மேக்ஸிமம் அந்த மாதிரி போகாது. அந்த மாதிரி போகுது அப்படின்னா உள்ள பிரேக்கர் இருக்கும், சோ ஆட்டோமேட்டிக்கா மிஷினே நின்றோம். இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காதுங்க. இந்த மிஷின்ல வந்து அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. இதுல ஃபெயிலியர் ஆனாலுமே ஆகுமே தவிர இதுல ஆகாது. இதுல வந்து டயோடு எல்லாம் இருக்கும். சோ மதர் போர்டு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகலாம். அப்படி வந்தா கூட இது நின்றோம். இந்த மிஷின்ல அவ்வளவு சீக்கிரம் எந்த விதமான இஷ்யூவும் வராது. அப்படி வந்துச்சுன்னா ஃபியூஸ் போயிடும், ஓகேங்களா? ஃபியூஸ்ல வந்து ஃபியூஸ் போயிடும். அதிகமான ஹை வோல்ட் வந்துச்சுன்னா நீங்க டச் பண்ண வேகத்துக்கு ஃபியூஸ் போயிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னா மிஷினை நிறுத்திட்டு நீங்க வந்து இந்த மாதிரி மீட்டரை வச்சு இதுல வந்து ஏசி வோல்ட்டை செட் பண்ணிக்கோங்க. இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஏசின்னு சொல்லுவோம். நல்லா காட்டுங்க. இந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா, 200 750 போட்டுருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். சோ இதுல வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கிட்டு எவ்வளவு வோல்ட் வருதுன்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 70 வோல்ட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா மிஷினை நிறுத்திட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்குலாம் பாத்தீங்கன்னா 75-80 வோல்ட்லாம் கூட இதுல வரும், சரிங்களா? அவுட்புட்ல காட்டும், சரிங்களா? அதனால எந்த விதமான இஷ்யூ கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த பயம் இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.